ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராட்டு சுரைக்காய் இடி சாம்பார் பண்ண போகிறேங்க. சுரைக்காய் வச்சு இடி சாம்பார் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுரைக்காய் சாம்பார் வந்து வறுத்து அரைச்சி பண்ண போகிறேன் மிக்சியில் போட்டு. நம்ம அந்த நாள்லாம் உரல்ல போட்டு இடித்து பண்ணுவோங்க. எங்கள் வீட்டிலலாம் உரல் உண்டு. நாங்கள் உரல்ல தான் இடிப்போம். கூட்டாஞ்சோறு, அப்புறம் தலையில் எண்ணெய் காய்ச்சறதுக்கு, மருந்துக்கு எல்லாமே உரல்ல போட்டு தான் இடிப்போம். அப்பலாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கும் இடிக்கிறதுக்கு. எங்க அம்மாலாம் மருந்து வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு பச்சையிலலாம் பறிக்கணும்னா மலையில போய் பறிச்சுட்டு வருவோங்க. எங்க ஊர்ல மலை இருக்கு வீட்டு பின்னாடி. அந்த மலையில கடந்து பறிச்சுட்டு வரும். அவ்வளோ கணம் பறிச்சுட்டு வருங்க. ஒரு 1/2 சாக்கு இருக்கும். அவ்வளோ கணம் இருக்கும். ஏன்னா 6 மாசத்துக்கு இடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் எண்ணெய வந்து. தேங்காய் எண்ணெய் 4 லிட்டர், 5 லிட்டர் வாங்கி காய்ச்சுறோம். எங்க அம்மாவும் நானும் தான் தேய்ப்போம். தேங்காய் எண்ணெய் வந்து காய்ச்சின எண்ணெய். பாக்கி எல்லாரும் ஆம்பளையாள் பூரா வேற எண்ணெய் தான் தேய்ப்பாங்க. அந்த எண்ணெய 6 மாசத்துக்கு சேர்த்து காய்ச்சறனால பச்சையில நெறைய பறிச்சுட்டு வரும். அவ்வளத்தையும் போட்டு தண்ணி ஊத்தாம இடிக்கணும். இடிச்சு சாறு எடுக்கணும் பாருங்க. கொஞ்சம் தான் வரும் சாறு. தேங்காவும் துருவி, அதையும் அரைச்சு தண்ணி தண்ணி ஊத்தாம பால் எடுக்கும். பால் எடுத்து அந்த எண்ணெய தான் தலையில தேய்ச்சோம் பாருங்க. நான் கல்யாணம் முடியறதுலயே அந்த எண்ணெய் தான் தேய்ச்சேன். கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் நான் பாம்பே போம்போது அந்த எண்ணெய் தான் கொண்டு போனேன். அப்புறமாட்டு அது அங்க இங்கேயும் எண்ணெய் கொண்டு வரக்கூடாது ட்ராவல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த எண்ணெய் கொண்டு வரத நிப்பாட்டிட்டேன். சும்மா பேராசூட் எண்ணெய் தான் தேய்ச்சேன். பேராசூட் எண்ணெய் தேய்ச்சதுலேருந்து என் முடி வம்பா போச்சுங்க. அந்த காய்ச்சல் எண்ணெய் தேய்க்கிறதுலயும் முடி அப்படியே இருந்தது. எண்ணெய மாத்துனோன்ன, முடி பூரா கொட்ட ஆரம்பிச்சுருச்சு. அதனால எண்ணெய்க்கு யூஸ் பண்ணாலும் சரி, ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. மாத்தி மாத்தி கண்ட எண்ணெயெல்லாம் வாங்கி தேய்க்காதீங்க. முடி வந்து வம்பா போயிரும். இன்னைக்கு சுரைக்காய் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுரைக்காய் சாம்பார் வச்சு எவ்வளோ கதை வந்திருக்கு பார்த்தீங்களா பின்னாடி. இன்னைக்கு சுரைக்காய் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சுரைக்காய் சாம்பார் வந்து. சுரைக்காய் வந்து நான் அடிக்கடி எடுப்பேங்க. நல்லது சாப்பிடுறது. அதனால சுரைக்காய் வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. தாய்ப்பால் நல்லா சுரக்கும். டெலிவரி ஆன குழந்தையெல்லாம் சுரைக்காய் கறி வச்சு சாப்பிடுங்கங்க. பருப்பு குறையா போட்டு, சுரைக்காய் நெறைய போட்டு, வெறும் சாதத்தில போட்டு வெரவி சாப்பிடுங்க. நல்ல தாய்ப்பால் சுரக்குங்க. கருவாட்டில போட்டு சுரைக்காய் போட்டு சாப்பிட்டாலும் நல்ல தாய்ப்பால் சுரக்கும். ரொம்ப நல்லது சுரைக்காய் வந்து. நெறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு. அதனால சுரைக்காய் வந்து அடிக்கடி எடுத்துங்க. இப்ப வெயில் காலம் வந்துருச்சு. நல்ல கீரை வகைகளு, இந்த மாரி தண்ணி காய்கறி உள்ள இதெல்லாம் சாப்பிடுங்கங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இன்னைக்கு சுரைக்காய் இடி சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள சுரைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கைய வச்சு ஃபர்ஸ்ட்டு நல்லா பெசஞ்சுக்கணும் பருப்ப. ஏன்னா இதில மருந்துலாம் நெறைய போடுவாங்க. பூச்சி வராம இருக்கிறதுக்காண்டி மருந்தெல்லாம் ஆட் பண்ணி தான் பாக்கெட்ல போடுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு நல்லா கைய கொண்டு பெசஞ்சுட்டு, அப்புறமா கழுவணுங்க. அதில இருக்க அழுக்கு மருந்தெல்லாம் வெளியில வந்துரும். பாதி ஆளுகளுக்கு நோய் வரதே இதாங்க. எல்லா பொருள்லயுமே மருந்த கலக்கி போட்டுருதாங்க. கெட்டு போகாம இருக்கிறதுக்காண்டி. வியாபாரத்துக்காண்டி அவங்க பண்றாங்க. அது மக்களோட உடம்பு கெட்டு போகுதுங்கிறத யாருமே நினைக்க மாட்டேங்காங்க. இந்த தண்ணி பிடிச்சுக்கிடலாம் பருப்பு தந்தொடி. தண்ணி பருப்பு இந்த அளவுக்கு பிடிச்சா போதுங்க. தண்ணி 3 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க. இதில் வந்து நம்ம சுரைக்காவை கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா பிஞ்சு காயுங்க. நம்ம தோட்டத்தில் போடுற காய் வந்து நாட்டு காய்ங்க. இது வந்து ஹைப்ரிட் உள்ளது. நாட்டு காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊர்லலாம் பாருங்க தோட்டத்தில் போடுவாங்க. அது வந்து நல்ல நாட்டு காய்ங்க. இது எந்த காட்டில் விளைஞ்சி வருது தெரில. ஹைப்ரிட் உள்ளது. எல்லாமே நமக்கு ஒரிஜினல் பொருளே கிடைக்க மாட்டேங்குது. இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். குக்கரில் வைக்கிறனால கொஞ்சம் பருசு பருசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணாண்டாம். சுரைக்காய் இடி சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் தேங்காய் அரைச்சிட்டும் வைப்பேன், வறுத்து அரைச்சியும் வைப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் பரும்பீசாட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிடணுங்க பருந்துண்டாட்டு.
உங்களுக்கு சுரைக்காய் வந்து எவ்வளோ நாளும் ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் பெரிய சுரைக்காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் கம்மியாக பண்ணுறதுனால சின்ன சுரைக்காய் வாங்கியிருக்கேன். நல்லா எங்கள் தோட்டத்தில் சுரைக்காய் போட்டிருப்போம். டெய்லி சுரைக்காய் தாங்க எங்கள் வீட்டில். தோட்டத்தில் விளைஞ்சி கீழே கிடக்கும்போது நிறைய கிடக்கும்போது பறித்து வச்சுருவோம். சுரைக்காய் சாம்பார், சுரைக்காய் கூட்டு, பொறுமை வைக்கலாம். இதில் பொறுமை வைக்கிறது எப்படின்னா, நம்ம இப்போ வறுத்து அரைக்கிறோம் பாருங்க. வறுத்து அரைக்கிறதுல பருப்பு போடாமல் நம்ம வெறும் சுரைக்காய் மட்டும் போடணுங்க. சுரைக்காய் மட்டும் போட்டு அரிசி வறுத்து போடணும். அரிசியை வறுத்து போட்டிங்கன்னா, பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து பொறுமாங்க. பருப்பு இல்லாத சாம்பார் அதுவும் நல்லாயிருக்கும். இதே மெத்தடு தான். நம்ம அரிசி மட்டும் வறுக்கணும், பருப்பு போடக்கூடாது. அது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுரைக்காயில் நல்லாயிருக்கும். தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயங்க. இதையும் போட்டுக்கிடலாம். எல்லாம் போட்டு வைங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு நம்ம அப்புறமாட்டு மசாலா வறுத்துக்கிடணுங்க. மசாலா வறுத்து திரிக்கணும். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 4 விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிடலாங்க. ஒரு துண்டு பெருங்காயம் கட்டிங்க. நம்ம பருப்பில் காயம் போட்டிருக்கோம். இருந்தாலும் இதை கொஞ்சம் வறுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. மணமாக இருக்கும் சாம்பார் வந்து. அதனால் இதை லேசாக வறுத்துக்கோங்க. வறுபட்டுருச்சு. இப்போ வரமிளகா ஆட் பண்ணிடலாம். சாம்பாருக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. ஒரு 6 மிளகா போட்டிருக்கோங்க. இப்போ எண்ணெயில் நல்லா வறுபடட்டும். நல்லா வறுபட்டுருச்சு. வரமல்லி ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா மிளகு 1 ஸ்பூன் மிளகுங்க. மிளகு நிறைய போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் ஜீரகம். இதில் நம்ம வறுத்து எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சடச்சடன்னு பொரியுத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சுங்க. லைட்டாக ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு அப்புறமா நம்ம வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும் சாம்பார் வந்து. எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வறுக்கணுனாலும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு அப்புறமாட்டு நம்ம வரமிளகாலாம் வறுத்துக்கிடணும். நல்லா வறுபட்டுருச்சுங்க. நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். ரொம்ப வறுபட்டாலும் கசப்பு தன்மை வந்துடும். அப்புறமா கடலை பருப்புங்க ஒரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சாம்பார் தகுந்தபடி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு தான் வைக்கிறேன், அதனால் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். சிலவங்க வந்து உளுந்தம்பருப்பு வறுத்து போடுவாங்க. நான் உளுந்தம்பருப்பு போட மாட்டேன், வெறும் கடலை பருப்பு மட்டும் தான் போடுவேன். நீங்கள் போடுவீங்கன்னா போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இப்போ கடலை பருப்பு நல்லா வறுத்துருச்சுங்க. இந்த அளவுக்கு செவக்க வறுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆற விட்டு பவுட்ரு பண்ணி எடுக்கணுங்க. பவுட்ரு வந்து குறன்னு திரிக்கணும், ரொம்ப பவுட்ராக திரிக்கக்கூடாது. நம்ம உரலில் இடித்தா ரொம்ப பவுட்ராக திரிக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இடி சாம்பார்னால் கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கணும். அது ஆற வச்சு திரிச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒம்பதரை தான் அது மணி. சமையல் முடிக்க போகிறேன். வெயில் மத்தியான நேரம் நிற்க முடியலங்க கிச்சனில், பயங்கர வெயிலாக இருக்குது சென்னையில். இது பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குறன்னு திரிச்சுக்கணுங்க. ரொம்ப மையாக திரிக்கக்கூடாது, சாம்பார் வந்து நல்லா இருக்காது. பருப்பு அவிஞ்சிருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம்.
சூப்பராக வந்திருக்குங்க. பருப்பு நல்லா வந்துருச்சுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு நம்ம பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா உப்புங்க. குழம்புக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போடக்கூடாது. ஃபஸ்ட்டே நிதானமாக போட்டுக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. புளி கரைசல் ஊற்றிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டிருக்கேன். புளி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாங்க. ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்கத்தும் இருக்கணுங்க. இதை கொதிக்க விட்டுக்கலாம். மல்லித்தழை போட்டுக்கலாம். மல்லித்தழை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் வந்து. இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். சாம்பார் அடுப்பில் வச்சுக்கலாங்க கொதிக்கிறதுக்கு. கொதிக்கிட்டோம், நம்ம தாளிச்சிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க. சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி. இப்போ தாளிசம் பண்ணிடலாம். தாளிசத்துக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன். கடுகு கூட 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். சூப்பராகிட்டு தாளிச்சாச்சுங்க. சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சாம்பார் ரெடிங்க. சுரைக்காய் இடி சாம்பார் ரெடி. அட்டகாசமாட்டு சாம்பார் வச்சாச்சு. சூப்பராகிட்டு என்னோடய ஸ்டைலில் இடி சாம்பார் பண்ணியாச்சுங்க. அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.